டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நாம் ஏற்கனவே காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கிய டாபிக் அப்படின்னு சொன்ன அந்த அயனி சமநிலையில் கரைதிறன் பெருக்கம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட், அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பார்ட்டில் குறிப்பாக ஒரு பகுதி அளவு கரையக்கூடிய அந்த மின்பகுளி உப்பு இருக்கக்கூடிய கரைசலில் முழுவதும் கரையக்கூடிய ஒரு உப்பினை சேர்க்கும்போது அதனுடைய கரைதிறன் எப்படி மாறுது, அது சம்பந்தமாக நமக்கு இந்த போட்டித் தேர்வில் கேட்ட கொஸ்டினை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். நமக்கு முதல்ல கரைதிறன் பெருக்கம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஃபார்மில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகே, XM YN அதை நீரில் போடும்போது கிடைக்கக்கூடிய அயனிகள் இதாக இருந்துச்சுன்னா அதோட கரைதிறன் பெருக்கம் இதுதான். சமநிலையில் இருக்கும்போது கிடைக்கக்கூடியது கரைதிறன் பெருக்கம். இந்த கரைதிறன் பெருக்கத்துக்கும் நமக்கு அந்த மோலார் கரைதிறனுக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியும். நம்ம எடுத்த அந்த உப்பு இதாக இருந்துச்சுன்னா கரைதிறன் பெருக்க மதிப்பை எப்படி மோலார் கரைதிறன் மோலார் சாலிபிலிட்டிலேருந்து கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத ஒரு எளிய எடுத்துக்காட்டோடு இங்கே விளக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கன்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடியது Al2SO4 thrice, பேர் உங்களுக்கு தெரியும், அலுமினியம் சல்ஃபைட். இந்த அலுமினியம் சல்ஃபைடு நம்ம போடும்போது நீரில் போடும்போது பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2Al3 ப்ளஸ் என்ன கிடைக்கும் பாருங்கள், 3SO4 2 மைனஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நமக்கு இது 2S, இது நமக்கு என்னது 3S. நமக்கு KSP சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கரைதிறன் பெருக்கம் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்லா பாருங்கள், 2S பவர் என்ன வரணும் 2. ஓகே, அதே போல் 3S பவர் என்ன வரும் நமக்கு 3. ஸோ இதோட வேல்யூ 4S பவர் 2 இன்ட்டு பாருங்கள் 27S பவர் 3. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 108. கரெக்டாக? S பவர் 5. ஸோ இதே போல் நமக்கு எளிதாக எந்த உப்பு கொடுத்தாலும் கரைதிறன் பெருக்கம் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்தால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இங்கே பாருங்கள். இதில் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடியது 0.m மோலார் கரைசல் NaOH-இல் உள்ள NiOH2 இன் கரைதிறன் மதிப்பினை கண்டுபிடி. என்ன கொடுத்துருக்காங்க வேறு? NiOH2 இன் அயனி பெருக்கம் என்பது அதோட அயனி பெருக்கம் கொடுத்துட்டாங்க. அயனி பெருக்கம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? அதோட கரைதிறன் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள் நமக்கு NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு, இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இது தண்ணியில் போடும்போது பாருங்கள் Na ப்ளஸ் ப்ளஸ் என்ன கொடுக்கும், OH மைனஸை கொடுக்குது. கரெக்டாக? இப்போ இந்த NaOH-ஓட செறிவு கொடுத்துருக்காங்க 0.1 மோலார். உங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு NaOH நீரில் போடும்போது ஒரு Na ப்ளஸ் ஒரு OH மைனஸை கொடுக்கும். அதே போல் தான் அந்த 0.1 மோலார் NaOH நீரில் போடும்போது 0.1 மோலார் Na ப்ளஸ் 0.1 மோலார் என்ன கொடுக்கும், OH மைனஸை கொடுக்கும். உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு உப்பு பாருங்கள் நமக்கு, அது NiOH2. இது பார்ஷியலி ஓகே, நமக்கு ஸ்பேரிங்லி சாலிபிள். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது Na2 ப்ளஸ் ப்ளஸ் என்ன இருக்கும் நமக்கு 2OH மைனஸ் கொடுக்கும். ஓகே, இதோட நமக்கு சாலிபிலிட்டி S, இது நமக்கு என்னது 2S. இப்போ இந்த கரைசலில் இந்த NiOH2 இருக்கக்கூடிய கரைசலில் சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ OH மைனஸோட செறிவு பாருங்கள் உங்களுக்கு ப்ளஸ் இந்த OH மைனஸோட செறிவு நம்ம ஆட் பண்ணுறோம் 0.1 மோலார், அதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் அயனி பெருக்கம் பாருங்கள் நமக்கு அயனி பெருக்கம் அயானிக் ப்ராடக்ட் என்ன இருக்கும், இந்த S இன்ட்டு 2S ப்ளஸ் 0.1 பவர் 2. கரெக்டாக போட்டோமா? இப்போ நல்லா பாருங்கள், இங்கே இந்த 0.1ஓட ஒப்பிடும்போது இந்த 2Sஓட வேல்யூ மிக மிக குறைவு. அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம், அடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்கள். நமக்கு அயனி பெருக்கம் that's equal to
எஸ் இன்ட்டு 0.1 இப்படி போடுக்கிறேன் பாருங்க 10 பவர் மைனஸ் 1 பவர் 2. இந்த அயனி பெருக்கத்தோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 that equal to s இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. மேலே போச்சுன்னா நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கரைதிறன் எஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு பாருங்க 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15, இந்த மைனஸ் 2 இந்த பக்கம் போச்சுன்னா 10 பவர் ப்ளஸ் 2. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 13. இதுதான் நமக்கு கரெக்ட். ஸோ அதோட யூனிட் எம். இந்த 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 13 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இதில் இருக்குது. ஸோ கரெக்டானது இதுதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே கொடுத்துருக்கிறது 0.1 மோலார் கரைசலில் உள்ள NaF. கரைசலில் என்ன எடுத்துருக்காங்க? CaF2. அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. கரைதிறன் என்பது கொஸ்டினில் கேட்டிருக்கிறது கரைதிறன். கரைதிறன் என்ன, சாலிபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதே போல தான் இதுவும். இங்கே நமக்கு சோடியம் ஃப்ளூரைடு NaF, அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். நீங்கள் தண்ணியில் போட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பாருங்கள் Na ப்ளஸ் F மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே? இது நமக்கு அதே 0.1 மோலார். ஓகே, இங்கே இதுவும் 0.1 மோலார், இதுவும் நமக்கு என்னது 0.1 மோலார். கரெக்டாக? எந்த கரைசலில் சேர்க்க போகிறோம்? அது கால்சியம் ஃப்ளூரைடில் சேர்க்க போகிறோம். ஸோ CaF2. ஓகே, அதை போடும்போது Ca2 ப்ளஸ் 2 என்னது? F மைனஸ். அதோட கரைதிறன் நான் எஸ்ன்னு வச்சுக்கிறேன், தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எஸ். இங்கே நமக்கு என்ன வரும்ப்பா? 2s வரும். கரெக்டாக? இப்போது இந்த கால்சியம் ஃப்ளூரைடு கரைசல் எதில் இருக்குது? இந்த NaF கரைசலில் இருக்குது. அப்போ F மைனஸோட செறிவு இந்த 2sோட ப்ளஸ் என்ன போடணும்? 0.1 மோலார். அதை போட்டுக்கிறேன். கரெக்டாக? இப்போ இதோட கரைதிறன் பெருக்கம் KSP. அதோட வேல்யூ பாருங்கள் நமக்கு S இன்ட்டு 2s ப்ளஸ் 0.1 பவர் 2. இங்கே இருக்குல்ல, அந்த 2 வந்துடுச்சு. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, அந்த 0.1ஓட ஒப்பிடும்போது அந்த 2sோட மதிப்பு மிக மிக குறைவு. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிடுது. கரெக்டாக? ஸோ எனக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. KSB that's equal to S into 0. அப்போ 10 பவர் மைனஸ் 1 பவர் 2. அதே மாதிரி தான், லாஸ் சம் மாதிரி தான். இந்த கரைதிறன் பெருக்க மதிப்பு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 5.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 S இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. கரெக்டாக? எனக்கு தேவை, நமக்கு தேவை என்ன? கரைதிறன் S தேவை. ஸோ கரைதிறன் S ஈக்குவல் டு 5.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 இன்ட்டு 10 பவர் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 2 அந்த பக்கம் வரும்போது. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், 5.3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 யூனிட் மோல் பர் லிட்டர். ஸோ அது இருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாருங்கள். நமக்கு தேர்ட் ஆப்ஷன் இதுதான் நமக்கு கரெக்ட். ஓகே, ஸோ ரெண்டு கொஸ்டினும் ஒரே மாதிரியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல நீரில் பகுதி அளவு கரையக்கூடிய உப்பு கொடுத்தாச்சு. அதோட கரைதிறன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 0.001 மோலார் செறிவு கொண்ட YP கரைசலில் அதன் கரைதிறன் என்ன? அதுதான் கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்க, XB2 கொடுத்தாச்சா? இதை போடும்போது, நீரில் போடும்போது எப்படி பிரியும் நமக்கு? X2 ப்ளஸ் ப்ளஸ் என்னது? 2B மைனஸ் அப்படின்னு பிரியும். இதோட கரைதிறன் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே, என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அப்போ 2x. அப்போ இதுக்கு கரைதிறன் பெருக்க மதிப்பு பாருங்கள், x இன்ட்டு 2x பவர் 2 அல்லது 4x கியூப். கரெக்டாக? ஸோ ஒரு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ என்ன சேர்க்குறோம் பாருங்கள், நமக்கு சேர்க்கக்கூடியது YB அப்படிங்கிறது சேர்க்குறோம். ஸோ பாருங்கள்,
OEB அப்படிங்கிறத நம்ம சேர்க்கறதுனால அதோட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு செறிவு கொடுத்துட்டாங்க. அந்த செறிவு நமக்கு பாருங்க 0.001 மோலார். இப்போ ஏற்கனவே சொன்ன ஈக்குவேஷன் தான் xB2 x2 plus 2b minus. இதில் அதோட கரைதிறன் தெரியாது, நான் அதை என்ன வச்சுக்கிறேன், எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க 2s கூடுதலாக இந்த இதை நம்ம சேர்த்துட்டோம். அப்போ இதை நம்ம என்ன போட்டுக்கலாம், 10 power minus 3m. ஓகே, 10 power minus 3 என்ன போடுறோம், m அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இந்த புது கரைசலோட கரைதிறன் பெருக்கம் KSP that's equal to S into 2s plus நமக்கு இருக்கும் 10 power minus 3 power 2. கரெக்டா? உங்களுக்கு தெரியும் இந்த 10 power minus 3 ஓட ஒப்பிடும்போது இதோட வேல்யூ குறைவு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணியிருந்தோம், எடுத்துருந்தோம். ஸோ நமக்கு KSP ஓட வேல்யூ பாருங்க, KSP that's equal to S into 10 power minus என்னது நமக்கு 6. இதோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம், 4x cube கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு 4x cube equal to S into 10 power minus 6. நமக்கு தேவை அந்த கரைதிறன் S தான் தேவை. ஸோ S equal to 4x power 3 into 10 power நமக்கு என்ன 6. கரெக்டா? 10 power 6. ஸோ இது இருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாருங்க, நமக்கு செகண்ட் ஆப்ஷன் அதுதான் நமக்கு கரெக்ட். ஓகே, எளிதாக உங்களுக்கு புரிஞ்சுட்டா அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு AgClன் கரைதிறன் பெருக்கம் கொடுத்துட்டாங்க. இங்கே கூடுதலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அது 0.1 மோலார் NaClல் AgClன் கரைதிறன் என்ன. கரைதிறன் பெருக்கம் கொடுத்தாச்சு. கூடுதலாக நம்ம என்ன சேர்க்குறாங்க, NaCl சேர்க்குறாங்க. அதில் அதோட கரைதிறன் எவ்வளவு அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு எடுத்தது NaCl சோடியம் குளோரைட். இதை நம்ம தண்ணியில் போடும்போது பாருங்கள் Na ப்ளஸ் ப்ளஸ் என்ன கிடைக்கும், நமக்கு Cl மைனஸ் 0.1 மோலார். நான் ஏற்கனவே சொன்னது தான், இங்கே நமக்கு என்ன இருக்கும், Na ப்ளஸும் 0.1 மோலார் தான், Cl மைனஸும் நமக்கு என்னது 0.1 மோலார் தான். கரெக்டாக? நம்ம எடுத்துக்கக்கூடியது AgCl. பாருங்கள், அந்த AgCl அது ஸ்பேரிங்லி சாலிபிள். ஸோ Ag ப்ளஸ் ப்ளஸ் என்ன கிடைக்குது, Cl மைனஸ். இதோட வேல்யூ எஸ்ன்னு வச்சுக்கிறோம், இதுவும் எஸ். இந்த கரைசல் NaClோட சேர்ந்து இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த 0.1 அது இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 0.1. கரெக்டாக? இப்போ இதோட நமக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் KSP அதோட வேல்யூ பாருங்கள், தட்ஸ் ஈக்குவல் டு S இன்ட்டு S ப்ளஸ் 0. என்னது 1. கரெக்டாக? உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஸோட வேல்யூ 0.1ஓட ஒப்பிடும்போது மிக குறைவு. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒமிட் பண்ணியிருந்தேன், அதை எடுத்துருந்தேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா KSP தட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, S இன்ட்டு 0.1. இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10. ஸோ நமக்கு அதோட வேல்யூவை போடுறேன். ஸோ 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 இன்ட்டு எஸ் இன்ட்டு 0.1 அல்லது எஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 இங்கே வரும் இன்ட்டு 10 பவர் 1. கரெக்டாக? 10 பவர் மைனஸ் 1 அந்த பக்கம் போது 10 பவர் 1 அல்லது எஸ்ஸோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. கரெக்டாக? அது இருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாருங்க, நமக்கு செகண்ட் ஆன்சர் அது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு 25 டிகிரி செல்சியஸில் AgIன் கரைதிறன் பெருக்கம் கொடுத்தாச்சு. 1 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 யூனிட் அதில் இருக்கட்டும். ஓகே, 25 டிகிரியில் 10 பவர் மைனஸ் 4 NKN கரைசல் AgIன் கரைதிறன் தோராயமாக. இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், பொட்டாசியம் அயோடைடோட செறிவு எப்படி கொடுத்துருக்காங்க, நார்மாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், KIயோட செறிவு நார்மாலிட்டியில் கொடுத்துருக்கும் போது நார்மாலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, 10 பவர் மைனஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. N. கரெக்டாக? இதை நீங்கள் மொலாரிட்டிக்காக மாற்றிக்கணும்.
எம்ல மாற்றணும். உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த KCl NaCl NaI Ki இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த 1:1 அதுக்கு நார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் சேமாக இருக்கும். ஸோ இந்த KIயோட நார்மாலிட்டி 10⁻⁻⁴ N அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட மொலாரிட்டியும் நமக்கு என்னது சொல்லுங்க பார்க்கும், 10⁻⁻⁴ M தான். நான் வச்சுக்கலாமா? இது ஒரு சேஞ்ச். மிச்சதெல்லாம் நமக்கு ஏற்கனவே போட்ட சம்மாய் தான், அப்படி தான் போட போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள் என்ன சொல்ல போகிறீங்க. நமக்கு KI, இந்த KIயை நம்ம போடும்போது என்ன கிடைக்கும், K ப்ளஸ் என்ன கிடைக்கும், I- கொடுக்கும். கரெக்டாக? இது 10⁻⁻⁴ M. ஓகே, இது நமக்கு என்னது 10⁻⁻⁴ M. இதுவும் நமக்கு I- என்னது 10⁻⁻⁴ M. இதை நம்ம எதில் போட்டு போகிறோம், AgI கரைசல்ல. ஸோ AgI ஸ்பேரிங்லி சால்யூபிள். ஸோ ஈக்குலிபிரியம் போடுறேன், Ag ப்ளஸ் என்ன கிடைக்கிது, I-. கரெக்டா? இப்போ Ag ப்ளஸுக்கு நம்ம என்ன வச்சுக்க போகிறோம், எஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இதுவும் எஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இந்த I- பாருங்க, இங்கே இருந்தும் நமக்கு 10⁻⁻⁴ கிடச்சிருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 10⁻⁻⁴. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு KSP சால்பிடி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா S இன்ட்டு S ப்ளஸ் 10⁻⁻⁴. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு, அந்த 10⁻⁻⁴ஓட ஒப்பிடும்போது எஸ்ஸோட வேல்யூ மிக 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 குறைவு. ஸோ அதை நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒமிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு அந்த KSPயோட வேல்யூ எப்படி இருக்கும், S இன்ட்டு 10⁻⁻⁴ M தான். இந்த சால்பிடி ப்ராடக்டோட மதிப்பு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே, கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 × 10⁻16 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 × 10⁻16 ஈக்குவல் டு S இன்ட்டு நமக்கு என்னது 10⁻⁻⁴. ஸோ உங்களுக்கு எஸ்ஸோட வேல்யூ S ஈக்குவல் டு 1 × 10⁻16. இந்த 10⁻⁻⁴ அந்த பக்கம் வரும்போது 10⁻+4. ஸோ எஸ்ஸோட வேல்யூ 1 × 10⁻⁻12. ஸோ 1 × 10⁻⁻12 இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு சரியான பதில். இதில் எதுன்னு பாருங்கள், நமக்கு திஸ். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய விஷயம் CUS Ag2S HGS ஆகியவற்றின் கரைதிறன் பெருக்க மதிப்பு பாருங்கள், 10⁻⁻37 10⁻⁻44 10⁻⁻54 கொடுத்துருக்காங்க. இவற்றின் சல்ஃபைடு அயனில் கரைதிறன் வரிசை. அப்போ நமக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சாலிபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் மதிப்பில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய கரைதிறன் பெருக்க மதிப்பில் இருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், கரைதிறனை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், நமக்கு CUS. இந்த CUS அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நமக்கு என்ன பாகணும், Cu2 ப்ளஸ் என்ன கிடைக்கும், நமக்கு S2- கொடுக்கும். கரெக்டாக? அப்போ நமக்கு இது S, இது S. கரைதிறன் பெருக்க மதிப்பு SP that's equal நமக்கு என்னது S⁻². கரெக்டான? இந்த S⁻²ஓட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்குறாங்க. எங்கே கொடுத்துருக்காங்க, முதல்ல இருக்கக்கூடிய அந்த 10⁻⁻37. ஸோ இது that's equal to 10⁻⁻37. நமக்கு தேவை S தேவை. ஸோ S equal to என்ன இருக்கும், 10⁻⁻37 என்னது 1/2. எப்படி இதை எளிதாக கண்டுபிடிக்குது பாருங்கள். நமக்கு S equal to 10 × 10⁻⁻38 போட்டுக்கலாமா, ரெண்டும் ஒன்று தானே. இப்போ உங்களுக்கு ஈஸியாக நமக்கு ரூட் பார்க்கறது ஈஸியாக இருக்கும். 10ஓட ரூட் பாருங்கள், உங்களுக்கு 3 × 3 9. அப்போ நமக்கு 3 point somethingல வரும். ஸோ நான் என்ன போட்டுக்கிறேன், 3.1 போட்டுக்கிறேன் இன்ட்டு 10⁻⁻19. இந்த வேல்யூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை கால்குலேட் பண்ணிட்டாச்சு. கரெக்டாக? சந்தேகம் எதுவும் இல்லையே, இது நல்லா புரிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்தால கொடுத்துருக்கக்கூடிய உப்பு பாருங்கள், நமக்கு Ag2S. இந்த Ag2S பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு இதை நீரில் போடுறோம். போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 2Ag ப்ளஸ் ப்ளஸ் என்ன கிடைக்கும், S2- கிடைக்கும்.
அப்போ இதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். அது கேஎஸ்பியோட வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 4s⁻3. கரெக்டா? அதாவது இந்த 4s⁻3யோட வேல்யூ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10⁻⁻44 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ that's equal நமக்கு என்னது 10⁻⁻44. கரெக்டா? அல்லது எஸ் பாருங்கள், s⁻3 equal to 10⁻⁻44 டிவைட் பை நமக்கு 4. ஓகே, அல்லது s equal to 10⁻⁻44 டிவைட் பை 4 பவர் 1/3. இப்போ ஒரு விஷயம் எளிதாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு அந்த 3யோட மல்டிபிளாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பவர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், 3ல் போயிடும். நமக்கு இங்கே 44 போகாது, நீங்கள் அதை 45ஆக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக நமக்கு கேன்சல் ஆகி நமக்கு 10⁻⁻15 கிடச்சிடும். ஸோ நான் என்ன போடுறேன்னு பாருங்கள், நமக்கு 10 × 10⁻⁻45 கரெக்டாக டிவைடட் பை நமக்கு என்ன போடுறோம் 4 அப்படின்னு போட்டுக்கிறோம். பவர் என்ன வரும் நமக்கு 1/3. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 10⁻⁻45 கியூபிக் ரூட் எடுத்தேன்னா அது என்ன கிடைக்கும் நமக்கு 10⁻⁻15 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10⁻4 நியர்லி நமக்கு என்ன கிடைக்கும் 2.5ன்னு வரும். ஸோ நமக்கு அந்த கியூபிக் பார்க்கும்போது அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3 சம்திங் போயிட்டுருக்கும். வேல்யூ கூட கரெக்டாக இருக்கலாம், 1 somethingல போகுது. ஸோ இந்த 10⁻⁻15 தான் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தால கொடுத்துருக்கக்கூடிய அந்த உப்பு, இது உங்களுக்கு தெரியும் HgS. இதை நமக்கு நீரில் போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது Hg2 ப்ளஸ் என்ன கிடைக்கும் S2-. நம்ம ஏற்கனவே இங்கே சொன்ன அதே விஷயந்தான். அப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்டோட வேல்யூ s². ஸோ நமக்கு அந்த s⁻2 that's equal to என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 10⁻⁻54 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. s⁻2 equal to 10⁻⁻54 அப்படின்னு கொடுத்ததுனால உங்களுக்கு s-ஓட வேல்யூ பாருங்கள் 10⁻⁻27. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரைதிறன் வரிசை கொடுத்துருக்காங்க. எந்த உப்பு நல்ல கரையுது நீரில், எதுக்கு சாலிபிலிட்டி கூட இருக்குதோ அது நல்லா கரையும். கரெக்ட் தானே? உங்களுக்கு 3 உப்புகள் கொடுத்துருக்காங்க. CUSக்கு 10⁻⁻19 இருக்குது, இங்கே பாருங்கள் 10⁻⁻15 இருக்குது, இங்கே 10⁻⁻27. இந்த 3 மதிப்பில் எதுக்கு கூட பாருங்கள் நமக்கு Ag2S, அதுக்கு தான் நமக்கு என்ன கூட. ஸோ Ag2S 10⁻⁻15 அதுதான் நம்ம முதல்ல போட்டுக்கணும் Ag2S. அதுக்கப்புறம் என்ன மதிப்பு வரணும் பாருங்கள், 10⁻⁻15ஓட கொஞ்சம் இதாக இருக்குது 10⁻⁻19 வரக்கூடிய இந்த CUS. ஸோ அடுத்தால வரக்கூடியது CUS. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம் நமக்கு என்னென்னு பாருங்கள், நமக்கு HgS. அதுதான் நமக்கு மிக குறைவாக கரைகிறது. ஸோ HgS. ஸோ Ag2S நல்ல கரையும். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த பதில் தான் நமக்கு சரியான பதில். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் பாருங்கள், நமக்கு தேர்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், மிக எளிமையாக சொல்லிடலாம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதில் நமக்கு எதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படி வச்சு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நமக்கு இதில் பார்த்தாச்சுன்னா இது 10⁻⁻17, இது 10⁻⁻51, இது 10⁻⁻37, இது 10⁻⁻16. ஸோ நமக்கு அதிகமான அந்த கரைதிறன் பெருக்க மதிப்பு இருக்கக்கூடிய நமக்கு MnS அதுதான் நமக்கு என்னது மோர் சாலிபிள். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4ல் இதுதான் கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கரைதிறன் பெருக்கம் என்றால் என்ன அதை கற்றுக்கிட்டோம். ஒரு ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் இருக்கக்கூடிய அந்த கரைசலில் நன்கு கரையக்கூடிய அந்த சால்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த AgFோட NaF ஆட் பண்ணக்கூடியது. ஓகே, கால்சியம் ஃப்ளூரைடோட நமக்கு சோடியம் ஃப்ளூரைடு ஆட் பண்ணும்போது அதோட கரைதிறன் எவ்வாறு பாதிக்கப்படுது அது சம்பந்தமாக நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும். கரைதிறன் பெருக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறது, கரைதிறன் கொடுத்தா அதை நமக்கு பார்ட் 3ல் பார்க்கலாம்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.